தற்போது ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்ட இந்த கட்டிடத்தில் ஒசுசல அமைப்பது தொடர்பாக நான் அண்மையிலே காணொலி ஒன்றை வெளியிட்டிருந்தேன். அதன் பின்பு எனக்கு பலரும் இதை செய்தீர்கள் என்றால் மிக்க நல்ல விடயம் என்கின்ற விடயத்தை கருத்திட்டு இருந்தார்கள். அதன்படி நான் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களை தொடர்பு கொண்டேன், கதைத்தேன். நான் முதல் தடவையாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களை தொடர்பு கொண்ட போது 3 நாட்கள் தொடர்பு கொண்டேன், முயற்சி செய்தேன், முடியவில்லை. இருந்தாலும் கடைசி நேரத்தில் நான் அவரை தொடர்பு கொண்டேன். நான் யார் என்று அவருக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பினேன். உடனே அவர் தொலைபேசிக்கு விடையளித்தது மாத்திரமல்ல, என்று கூறினார், இன்னும் 15 நிமிடத்தில் என்னுடன் கதையுங்கள், நான் உங்களுடன் கதைக்கிறேன் என்று. அதன்படி 15 நிமிடத்தில் நான் தொலைபேசியை எடுத்தபோது எஸ் மிஸ்டர் ரவீந்திரன் என்று சொல்லி ஆரம்பித்த அவருடைய குரல் நீண்ட நேரம் என்னோடு ஒலித்தது. அந்த வேளையில் நான் அவரிடம் கூறிக்கொண்ட விடயங்களை எடுத்துக்கொண்டு அவர் கூறிய விடயம் என்னவென்றால், நான் 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே வைத்தியசாலையினுடைய பணிப்பாளராக முருகானந்தம் அவர்கள் இருந்த நேரத்திலே சத்திர சிகிச்சை நிபுணர் தீபரா அவர்களின் கீழ் கடமை புரிந்துள்ளேன் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையிலே என்கின்ற விடயத்தை அவர் முன்வைத்தது மாத்திரமல்ல, அதாவது பொது வைத்திய நிபுணர் VP நவீன்குமார் அதே போன்று இன்னும் சிலரின் பெயரையும் என்னிடம் ஞாபகப்படுத்தினார். ஆகவே அதாவது சத்திர சிகிச்சை நிபுணர் தீபரா அவர்களுடைய பெயர் அவர்களிடம் மிகவும் ஞாபகமாக இருந்தது மாத்திரமல்ல, அதை அவர் மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்தார். அந்த வகையிலே நான் அவரிடம் பல விடயங்களை அதாவது நான் என்னோட கதைத்த விடயத்தில் அவருடைய பல விடயங்களை பற்றி நான் முகமு நூலில் பிரசுரித்தேன். அதன்படி அவர் களுத்துறை மாவட்டத்தினுடைய மத்துகமையைச் சேர்ந்தவர், அதாவது ஜெயத்திரபுர பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பட்டதாரி, அதே போன்று அவருடைய மனைவியும் ஒரு மருத்துவர் என்கின்ற விடயத்தையும் நான் அவரிடம் பெற்றுக்கொண்டு மாகாண சபை உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அவருடைய JVPயினுடைய வாழ்க்கை வரலாறு தொடர்பாக நான் அவருடன் பேசினேன். நானும் நீண்ட நேரம் பல விடயங்களை எடுத்துரைத்தேன். ஆழமாக செவிமடுத்த அந்த சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச அவர்களுக்கு நான் முதற்கண் நன்றிகளை தெரிவிப்பதோடு, அவரை ஒரு சுகாதார அமைச்சராக மாண்புமிகு ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்கள் நியமித்திருக்கிறார் என்றால் அவருடைய கெட்டித்தனம், பொருத்தமான ஒருவர், இப்பதவிக்கு பொருத்தமான ஒருவர், மக்கள் சேவகன், சுகாதார சேவகன் என்கின்ற அடிப்படையிலே தான் அவரை நியமித்திருக்கிறார் என்கின்ற விடயத்தை புரிந்து கொண்டேன். நான் அவரிடம் விடுத்த வேண்டுகோள் ஒன்று நான் கூறினேன். அதாவது அமெதித்துமா, அதாவது அமைச்சர் அவர்களே, நீங்கள் எனக்கு ஒரு சிறு உதவி செய்திட வேண்டும். என்ன என்று கேட்டார். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலே ஒசுசலைக்கு என்று நிர்மாணிக்கப்பட்ட ஒரு கட்டிடம் சுகுணன் அவர்கள் இங்கே வைத்திய அத்தியட்சராக இருந்தபோது நிர்மாணிக்கப்பட்ட அந்த கட்டிடம் இருக்கின்றது என்று கூறுவதற்கு முதல் ஒசுசல ஒன்றை ஆரம்பித்து தருவீர்களா? தர வேண்டும். அது படுவான்கரை எழுவாங்கரை பிரதேச மக்களுக்கு மிகவும் பிரயோசனமாக இருக்கும். அதாவது ஏழை நோயாளிகள் அதிகளவில் சிகிச்சை பெறுகின்ற இந்த களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலை சிறந்த ஒரு வைத்திய சேவையை செய்கின்றது. இந்த சிறந்த ஒரு வைத்திய சேவைக்கு ஏதுவாக நாங்கள் ஒரு ஒசுசலவை அமைக்க வேண்டும் என்று கேட்டபோது அவரிடம் கேட்ட அவர் கேள்வி, அதாவது கட்டிடம் இருக்கின்றதா? நான் ஆம் என்று கூறிவிட்டு தான் சொன்னேன். வைத்தியர் சுகுணன் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட ஒசுசலவிற்கு நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் ஒன்று இருக்கின்றது என்று கூறிய போது நிச்சயமாக செய்து தருகின்றேன் என்கின்ற உறுதிமொழியை அவர் எனக்கு வழங்கினார். களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையில் ஒசுசல அமைப்பதற்கு என்னால் அமைத்து தர முடியும் என்கின்ற உறுதிமொழியை சுகாதார அமைச்சர் அவர்கள் வழங்கினார். அந்த வகையிலே சுகாதார அமைச்சருக்கு பிரதேச வாழ் மட்டக்களப்பு வாழ் மக்கள் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீங்கள் இதை அமைப்பீர்களாக இருந்தால் இது படுவாங்கரை எழுவாங்கரை பிரதேசத்தில் உள்ள நோயாளிகளுக்கு மிகவும் ஒரு இலகுவான ஒரு காரியமாக அமையும் என்கின்ற விடயத்தை அமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்வதோடு, நான் அதை அமைச்சருடன் கதைத்தேன் என்று கோருகின்ற போது சிலர் கருத்திடுகிறார்கள், உண்மையாக கதைத்தீர்களா என்று. கதைக்காமல், அதாவது சமூக ஊடகத்தில் கதைத்தேன் என்று போட முடியுமா? முதலாவது கேள்வி. சிலர்
அதற்கு அதாவது நெகட்டிவ், அதாவது எதிரான கருத்துக்களை விடுகிறார்கள். எனக்கு எதிர் என்று சொல்வதை விட அவர்கள் வேறு விதத்தில் அந்த கருத்துக்களை விடுகிறார்கள். ஆனால் எனக்கு சிலர் மிகவும் ஊக்கமளிக்கின்றார்கள். இதை கட்டாயம் செய்யுங்கள், இது மிகவும் நல்ல விடயம், இதை செய்து முடியுங்கள், இதை எவரும் செய்யவில்லை, நீங்கள் செய்து முடியுங்கள் என்று எனக்கு ஊக்கத்தை அளிக்கின்றார்கள். அவ்வாறு கருத்திடுகின்ற எனது முகநூல் நண்பர்களுக்கு, அதாவது பொதுமக்களுக்கு நான் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எதுதான் எப்படியாக இருந்தாலும் ஒரு விடயம் நல்ல விடயம் செய்கின்ற போது அதை பாராட்ட வேண்டும், விமர்சிக்க வேண்டாம். இதுவரையில் ஒருவரும் செய்யவில்லை தானே, நான் அதில் துணிந்திருக்கிறேன். சுகாதார அமைச்சர்கள் தொடர்ச்சியாக நான் சுகாதார அமைச்சருடன் பேசிக்கொண்டே இருப்பேன். அந்த வகையில் நீங்கள் கேட்கின்ற கேள்வி உன்னால் முடியுமா என்று கேட்கின்ற கேள்வி, நான் சாதாரண ஒரு ஊடகவியலாளர் தான். ஆனால் நான் விரும்பியிருந்தால் நான் பல பாராளுமன்ற தேர்தல்களிலே, மாநசபை தேர்தல்களிலே போட்டியிட்டு இருக்க முடியும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட நான் போட்டியிருக்க முடியும். ஆனால் எனக்கென்று சில பிடிவாதங்கள் இருக்கின்றன, சில விடயங்கள் நிறைவேற வரும் என்பதற்காகவே நான் அதை போட்டியிடுவதற்கு விரும்பவில்லை. இருந்தாலும் கூட எதிர்காலம் என்னை அரசியலுக்கு தான் அழைக்கின்றது. மக்களுக்கு சேவை செய்யணும், வாழும் காலங்களில் மக்களுக்கு ஏதாவது செய்துவிட்டு மடிவோம் என்கின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கின்றேன். ஆகவே நான் செய்வேன் என்பதற்கு ஒரு விடயத்தையும் இங்கு கூறிவைக்க விரும்புகின்றேன். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர், வெள்ளிமலை என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வந்தபோது நான் நினைக்கின்றேன் இந்த நிமிடத்தில் தான் அவருக்கான ஒரு தாக்கியல் சம்பவமும் இடம்பெற்றது. அவர் காக்கப்பட்டு அவர் மிகவும் மனவேதனையில் நின்றபோது அவருடன் வந்து கடைக்குள் இருந்து கொண்டு, அதாவது வந்து நான் கதைத்தவனும் நான் தான். அந்த வேளையில் அதை பார்த்துக்கொண்டு உற்று நோய்கொண்டு மனத்தாவப்பட்டவர்களில் நானும் மனோகரன் அசோக் அவர்களுடைய தந்தையும் டெய்லர் அவர்களும் இதை பார்த்து கொண்டு இருந்தோம், அவருக்கு நடந்த அநியாயங்களை. அதன் பின்பு நான் பற்றப்பு பாலத்திற்கு சென்ற போது அவர் கட்டத்தனியே, அதாவது வேட்டி ஒன்று அணிந்த நிலையிலே நான் படுவாங்கரைக்கு செல்லப் போகின்றேன், எனக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற விடயத்தை சொன்னபோது, ஏன் உங்களுக்கு இன்னும் பொடிக்காட் தரவில்லை என்று கேட்டேன். இல்லை என்றார். கொஞ்சம் பொறுங்கள், நீங்கள் என்னுடன் வாருங்கள் என்று வெள்ளிமலை அவர்களை அழைத்து, அதாவது வேன் ஒன்றை எடுத்து, நான் நினைக்கின்றேன் அந்த காலத்தில் வெள்ளிமலைக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள், அவருடைய இருந்து செயற்பட்டவர்கள் சிலரின் பெயர்களை குறிப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். நகைக்கடை வெள்ளையன், அதே போன்று இதற்கு முன்பாக ஒரு கடை ஒன்று இருந்தது, அதிலே இருந்து உட்கார்ந்து கொண்டிருப்பார், அவருடைய பேர் ஞாபகத்துக்கு இல்லை. ஆனாலும் கூட தற்போது பற்றி அதாவது கற்றமூச்சி மரத்தடி சந்தியிலே வாழைப்பழ கடை போட்டிருக்கிறார். அவரை அவர் சாரதியாக ஏற்றுக்கொண்டு அவர், அதே போன்று கழுதாவளையைச் சேர்ந்த தமிழ் உணர்வாளன் அரசன் அவர்கள், அவர்தான் பின்பு நிரந்தர சாரதியாக நியமிக்கப்பட்டவர். அத்துடன் அவரோடு சேர்ந்து செயற்பட்ட பலர் இருக்கின்றார்கள். அதே போன்று ஆனந்தன் அவர்கள், அதாவது முன்னும் இவர்களை வெல்ல வைத்தவர்கள் இவர்கள் முக்கியமானவர்கள். ஆனந்தன், வர்த்தகர் ஆனந்தன், அதே போன்று வெள்ளையன், அதே போன்று அரசன், அதே போன்று நம்மளுடைய களுவாஞ்சிக்குடியைச் சேர்ந்த நாகேந்திரன் போன்றோர் அவரை வழிநடத்தினார். அவருடைய மைத்தினர், அதாவது போரதிவைச் சேர்ந்த எஜிஎம் அவர்கள். ஆகவே எவ்வாறு செயற்படுகின்ற போது நீங்கள் வாங்கள் என்ற ஒரு வேனை எடுத்துக்கொண்டு நானும் வெள்ளிமலையும் மட்டக்களப்பு செல்கின்றோம். போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியை சந்திக்கின்றோம். அவர் கூறுகின்றார், இன்னும் எனக்கு கட்டளை வரவில்லை, ஆகவே நீங்கள் இது தொடர்பாக போலீஸ் மா அதிபருடன் கதைக்கலாமா என்று கேட்டபோது, நான் விளக்கத்தை தாருங்கள் என்று அந்த தொலைபேசியையும் கூட தந்தவர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் தான். அவருடைய தொலைபேசியில் அவருடைய நம்பரையும் அந்த நம்பரை டயல் பண்ணி தந்தார். உடனடியாக நான் கதைத்தேன். நீங்கள் யார் என்று என்னை கேட்டார். நான் சொன்னேன், நான் இவ்வாறு இவருடன் வந்திருக்கின்றேன், நான் ஒரு ஊடகவியலாளர். அந்த காலத்தான் அது நான் நினைக்கின்றேன் 2000 ஆண்டு காலப்பகுதியாக இருக்கலாம், எனது ஊடக பயணம் ஆரம்பித்த காலம். ஆகவே அந்த நேரத்திலே நான் ஆனந்தராஜ் அவர்களுடன் கதைத்த போது அவர் கூறிய வார்த்தை உடனடியாக தருகின்றேன். அதாவது தொலைபேசியை நீங்கள் அவரிடமே கொடுங்கள். எச்பையோடு கதைத்து 10 நிமிடங்களிலே அவருக்கான பாதுகாப்பு, அவருக்கு ஒரு என்னென்ன தேவையோ அவ்வளவும் வழங்கப்பட்டது. பாதுகாப்பு சம்பந்தமான அவ்வளவும் அவருக்கு வழங்கப்பட்டது, உடனடியாக வழங்கப்பட்டது. அந்த நேரத்தில் தான் 2 போலீஸ் உத்தியோகத்தர்களை தெரிவு செய்ய வேண்டும் என்பதில் இருக்கின்ற போது அவர் ஒவ்வொருவரின் பெயரை குறிப்பிட நான் வெள்ளிமலையிடம் கூறினேன். அவ்வாறு இல்லை, நாங்கள் இதை எடுப்போம். அண்ணா 2 பேர் நிற்கிறார்கள், அவர்கள் இருவரும் நல்லவர்கள் போல் தெரிகின்றது, ஆகவே அவர்கள் இருவரையும் எடுத்துவிட்டு மிகுதியான அவர்களை நீங்கள் எடுங்கள் என்று கூறினேன். யார் என்று கேட்டால் அதுக்கு போது நான் கூறினேன், மலையகத்தைச் சேர்ந்த சந்திரமோகன். அவர்களை எனக்கு முன்பின் தெரியாது, முகத்தை பார்த்தேன், அவர்கள் நின்று கொண்டிருந்த விதத்தை பார்த்தேன்.
அவர்கள் அவதானிக்கின்ற விதத்தை பார்த்து எடுத்துக்கொண்டேன். மிகவும் திறமையாக அவருடன் இறுதி வரை செயற்பட்டவர்கள் அவர்கள். ஒருவர் சந்திரமோகன், மற்றவர் குஞ்சுமாத்தியாண்டி சொல்லுவாங்க. 2 பேரையும் உடனடியாக எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய பாதுகாவலராக வைத்திருந்தார், இறுதி வரை வைத்திருந்தார். ஆகவே நான் ஏன் இதை கூறுகின்றேன் என்றால், ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நியமிக்கப்பட்டு பட்டிருப்பு பாலத்திலே நின்ற வெள்ளிமலை அவர்களுக்கு நான் அந்த நேரத்தில் துணிவுடனும் சாதாரணமாக அதை பெற முடியும் என்கின்ற உணர்வுடனும் சென்று அதை பெற்றுக் கொடுத்தேன். அது இன்றும் ஞானமுத்து கிருஷ்ணமுல்லை அவர்களுக்கு ஞாபகம். அரசியல்வாதி என்ற அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்பதற்கு கிருஷ்ணமுல்லை வெள்ளிமலை அவர்கள் ஒரு உதாரணம். நான் இவ்வாறு கதைக்கின்ற போது சிலர் யோசிப்பீர்கள், வேற என்னை வெள்ளிமலையை தேர்தலில் இறக்கப் போகிறாரா அல்லது அவருக்கு தேர்தல் இல்லை இல்லை இல்லை, நடந்ததாக குறிப்பிடுகிறேன். அவர் பிற்காலங்கள் அவருக்கு செய்த, அதாவது அவருக்கு தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு செய்த துரோகத்தின் காரணமாக அவர் கட்சியிலே இருந்து ஒதுங்க தொடங்கினார், ஒதுக்கப்பட்டார். அவருடைய பிற்கால அரசியல் எனக்கும் பிடிக்கவில்லை, அவருடைய பிற்கால அரசியல் எனக்கு பிடிக்கவில்லை. ஆகவே அவர் பாராளுமன்ற உறுப்பினர், அதாவது அரசியல்வாதிக்குரிய பல சந்தர்ப்பங்களை இழந்தார். ஆகவே குறுகிய காலத்திலே கூடிய அளவு வேலை திட்டங்களை செய்திருந்தார் ஞானமுத்து கிருஷ்ணமுல்லை வெள்ளிமலை என்கின்றதை என்று கூறுவதோடு அவருடன் சேர்ந்து நான் தான் பணியாற்றினேன். அதாவது அந்த காலத்தில் அரசியல் செய்வது என்பது மிகவும் கடினம், மிகவும் நெருக்கடி. முள் நிறைந்த காட்டினில் பயணம் செய்து பல ரோஜா மலர்களை நாங்கள் மலர வைத்தோம். முள் நிறைந்த காட்டினில் பயணம் செய்து பல ரோஜா மலர்களை வளர வைத்தோம். பல சோதனை சாவடிகளை அகற்றினோம், பல விடயங்களை செயற்படுத்தினோம். அது விசேட அதிரடிப்படையின் கட்டளை அதிகாரியாக இருக்கட்டும், பொலிஸ்மா அதிபராக இருக்கட்டும், பிராந்திய பிரதி பொலிஸ்மா அதிபராக இருக்கட்டும், அனைவரிடமும் நானும் அவரிடம் செல்லுவோம். அரசியல்வாதிகளை சந்தித்தோம், பல விடயங்களை விளக்கினோம். நான் அவருடன் சென்றது நானே. அந்த நேரத்தில் எனக்கு இன்று ஞாபகமாக இருக்கின்றது, ஞானமுத்து கிருஷ்ணமுல்லை அவர்கள் வெள்ளிமலை அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த போது, அதாவது கிழக்கு பிராந்திய பிரதி பொலிஸ் மா அதிபர் காயா பட்டிகிரி கோரல்லாவ, உதவி போலீஸ் அத்தியட்சகர் குகணேசன், அதேபோன்று இராணுவ தளபதி லயனல் பலகல்ல, அதேபோன்று கிழக்கு மாகாண கட்டளை தளபதி சுனில் தென்னப்போன் உட்பட பலரும், அதேபோன்று விசேட கட்டளை அதிகாரியாக இருந்த, அதாவது விசேட அடிப்படையில் அவர் தற்போது உயிருடன் இல்லை, அவருடைய பேர் ஞாபகம் பெறவில்லை, உப்புல் சனிவரத்தின போன்றோர் வேறுடன் செயற்பட்டு பல உதவிகளை செய்தார்கள் என்கின்ற விடயத்தை நான் மறுக்க முடியாது. ஆகவே இதை பற்றி, இந்த அரசியலை பற்றி, அவருடைய இருந்த காலங்களை பற்றி நான் கூறுவதானால் அதிகளவு கூறவில்லை. இதை ஏன் கூறினேன் என்றால், என்னால் முடியும். நீங்கள் சுகாதார அமைச்சருடன் கேட்டீர்களா, இந்த ஒசுசலையை துறக்க உங்களால் முடியுமா என்று கருத்திடுபவர்களுக்கு கூறுகின்றேன், என்னால் முடியும். நான் சுகாதார அமைச்சருடன் பேசியிருக்கின்றேன். அந்த வகையில் இந்த கட்டிடத்தை நிர்மாணித்தது முன்னாள் வைத்தியசாலையினுடைய அத்தியட்சகர் சுகுணன் அவர்கள், அவருக்கு நன்றி. அதேபோன்று இந்த கட்டிடத்தை நிர்மாணித்தது, அதை தற்போது பராமரித்துக் கொண்டிருக்கிறது, அதை ஒசு செலவுக்கு வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது தற்போதைய வைத்திய அத்தியட்சகர் அமைதிபுரா புவனேந்திரன் அவர்கள், அவருக்கும் நன்றி கூறி, இந்த வைத்தியசாலையிலே இந்த ஒசுசலை ஆரம்பிக்கப்படும் வரை, இந்த ஒசுசலை ஆனது இவ்விடத்தில் ஆரம்பிக்கப்படும் வரை, இந்த ஒசுசலை ஆனது இந்த இடத்தில் ஆரம்பிக்கப்படும் வரை எனது குரல் ஓயாது என கோரி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.